மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள் என்று வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் சும்மா இருங்கள். நீங்கள் எதை குறித்தும் கலங்காமல் இருங்கள், யாரை குறித்தும் பயப்படாதிருங்கள். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் உங்களுக்காக யுத்தம் செய்கிறதிலே கர்த்தர் சிந்தையாயிருக்கிறார். 2 நாளாகமத்தின் புத்தகத்திலே 20ஆம் அதிகாரம் 15ம் 17மான வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கும் இதே போன்ற வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது, குறிக்கப்பட்டிருக்கிறது. யோசபாத் என்கிற ராஜா தன்னை எதிர்த்து வந்த பன்னாட்டு மன்னருடைய படைகளை கண்டு அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கணம் அவன் தவித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையாக வெளிப்படுத்துகிறார். நம்முடைய ஊழியக்காரன் மூலமாக வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், ஒன்றுக்கும் பயப்படாதிருங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாகவே கர்த்தர் அங்கே யுத்தம் செய்தார். கர்த்தர் அங்கே யுத்தம் செய்தார். என கேட்கிற அருமையான தேவச்சனமே, உங்களுடைய போராட்டமான சூழ்நிலையில், உங்களுடைய பிரச்சனைக்குரிய காரியங்கள் எதுவாக இருந்தால் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீ கலங்காதிரு, பயப்படாதிரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன் என்று அவர் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். எனவே என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, உங்களுடைய பாரங்கள் சுமைகளை அவரிடத்திலே இறக்கி வையுங்கள், அவர் பார்த்துக் கொள்வார், அவர் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. ஆமென்.